கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தை குறித்து சிலர் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இனி அவர் உயிரோட வருவது இல்லை என்றுதான் நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் கூட நம்மை தைரியப்படுத்தும்படியாகவும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அல்லேலூயா! எனப்பன் இயேசு கிறிஸ்து எப்படி நித்திய ஜீவனோடு அவர் பரம் ஏறினாரோ அவ்வண்ணமாகவே நம்மை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், மகிமையை பெற்றுக்கொள்கிறவர்களாய், கனத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய், அழியாமையையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்மை கர்த்தர் இந்த நாளிலே வைத்திருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! எப்பொழுதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல நம்மீது வைத்திருக்கிறதான நோக்கமாய் காணப்படுகிறது. நாம் சில வேலைகளின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போகலாம். குடும்பத்தின் சூழ்நிலைகளின் பிரகாரமாக நாம் சோர்ந்து போகலாம். இல்லை, வருமானம் எனக்கு குறைச்சலாய் உள்ளது என்று நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் எனப்பன் இயேசு கிறிஸ்து உங்களை சோர்ந்து போக விடமாட்டார். உங்களுக்கு எப்பொழுது வருமானம் தேவை, எந்த வேலையிலே உங்களை அமர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படி நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல கிரியைகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நல்ல கிரியைகளை நாம் செய்யும் பொழுது தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அழியாத மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நாம் சோர்ந்து போகாமல் தேவனை நாம் தேடும் பொழுது நமக்கு எப்பெல்லாம் சோர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் தேவனை தேடினோம் என்று சொன்னால் நமக்கு நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன்.
பிசாசின் தலையை நான் நசுக்கினவனாய் இருக்கிறேன். உங்களுடைய சுக வாழ்வுக்காக நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. இனி நீங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போக மாட்டீர்கள் அல்லவா? ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு? அவரை தேடுகிறவர்களுக்கு. தினந்தோறும் அவரை நாம் தேட வேண்டும். எப்படி தேட முடியும்? ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறதல்லவா? நாம் வேதத்தை படிப்பதின் மூலமாக தேவனை நாம் தேட முடியும். நாம் ஜெபிப்பதின் மூலமாக தேவனை நாம் தேட முடியும். நல்ல கிரியைகளை செய்கிற பொழுது தேவனை நாம் தேடுகிறவர்களாய் இருந்து தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை முதலாவது ஆசீர்வதித்து பிறகு நாம் உதவி செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கனம், அந்த மகிமை யாருக்கு தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை ஆதரிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்குத்தான் அந்த கனமும் மரியாதையும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, தாயே, சகோதரியே, தகப்பனே, வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தர் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் சில நன்மைகளை, நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வதின் மூலமாக பிறகு நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு மகிமை கனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியம்! ஓ, எனக்கு கர்த்தர் மகிமையை கொடுக்க போகிறாரா? நான் இன்னும் உற்சாகமாய் உதவி செய்வேன். என்னை காட்டிலும் ஏழை எளியோரை நான் ஆதரிப்பேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்ட அத்தனை உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.